அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி செந்தில்குமார். வாழ்க வளமுடன். இன்றைக்கி சிவராத்திரியை பற்றி சொல்ல போகிறேன். சிவராத்திரி அன்னைக்கு காலையிலேயே வீட்டில் பூஜை பண்ணிவிடுங்க. ஈவினிங் கோவிலுக்கு போகணுன்னா போயிட்டு வந்துடுங்க. சிவராத்திரி அன்னைக்கு ஏன் நைட்டு கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு தான் இயற்கையில் சக்தி ஓட்டும் மேல் நோக்கியதாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக கண்ணு முழிக்கலைன்னா கூட ஒரு மணி வரைக்கும் கண்ணு முழிக்கலாம். முக்கியமான நேரம்னு பார்த்தீங்கன்னா 12:10 1 மணி வரைக்கும் டைம் நல்லாயிருக்கு. அந்த நேரத்தில் நாம் ஒரு 20 நிமிடம் தியானம் பண்ணுறது மிகவும் நல்லது. நம்ம இருந்த இடத்துலையே சம்மணங்கால் போட்டு சின்முத்திரை வச்சு மூச்சு காற்றை மட்டும் கவனிக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையில்லாத எண்ணம் வரும், ஆனாலும் திரும்பவும் மூச்சு காற்றை கவனிக்க வந்துடணும். இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். மனசு ஒரே சிந்தனையில் ஒருநிலைப்படும். சிவராத்திரி அன்னைக்கு மற்ற சிந்தனைகள்லாம் தவிர்த்துட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்னு வாய் விட்டு சொல்லணும். ஓம் சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லணும். அதுக்கப்புறம் சிவபுராணம் படிக்கலாம். அன்றைக்கி ஃபுல்லாக சிவ சிந்தனையிலேயே இருக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கிறது மட்டும் இல்லை, நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற நாள் தாங்க விழிப்புணர்வு. அப்படின்றத பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நமக் சிவாய. வாழ்க வளமுடன்.